ஆமா டிக்கெட் வச்சு நிறைய பேருக்கு டூப்ளிகேட் டிக்கெட் வேற இருக்கு. ஆனா கெப்பாசிட்டி வந்து 3700 தான். ஆனா 5700 கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து 1000 டிக்கெட் டூப்ளிகேட் டிக்கெட் வேற போயிருக்கு. ஸோ அது வந்து இது பண்ண முடியாது. ஆனா போலீஸ் வந்து இதுல விளையாடி இருக்காங்க நல்லா. இல்லம்மா அதனால ஈஸியா தெரியுது நம்மளுக்கு தான். அது இப்போ 10 பொம்பளைங்களை இட்டு போனாங்க உள்ள வேன்ல. அவங்க யாருன்னு தெரியாது. புரியுதுங்களா? அதுவே நிறைய பண்ணிருக்காங்க. அதுமே அது பத்தி யாரும் அந்த கமெண்ட் அடிக்கிறதுக்கே இல்ல. படம் வெளியே வந்த பிறகுதான் தெரியும். இது வந்து நிஜ கதை, ஒரு ஊர்ல நடக்கிற கதை. அது துப்பறிற ஆளா இவர் பண்றாரு, அவ்வளவுதான். ஜெய்பீம் எடுத்த ஞானவேல் அதுல ஒரு மாதிரி சூரிய சாரை வச்சு பண்ணிருக்காரு. ஆனா அவர் வச்சு பண்றது இவர் வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் திணறுவாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முன்கண்ணின் விழுந்தால் பாலுமகேந்திரன் எப்படிப்பட்டால் அவரே கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. தளபதி எடுத்த மணிரத்னம் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. மகேந்திரன் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொஞ்சம் முழுமலர் எடுத்து ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு. புது டைரக்டருக்கு வரும்போது அதை சமாளிச்சது ஒன்லி நெல்சன் மட்டும்தான். இது ஞானவேல் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. இன்டர்வலுக்கு அப்புறம் வரைக்கும் படம் நல்லா இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது படம். அதே மாதிரி படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு சாங் விட்டு ரொம்ப எல்லாரையும் வைபா வச்சிருக்காங்க. அது வந்து பொதுப்படியா ஜனரஞ்சகமா சொல்லியாச்சுனாக்கா அது ஜனரஞ்சகம். ஏன் உங்களுக்கு வந்து நெல்சன் அந்த பாட்டை விடலையா 2 மாசம் முன்னாடியே? ஸோ அது மாதிரிதான். கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க இது. இப்போ நெல்சன் இந்த பாட்டு விட்டாரு. அது என்ன பாட்டு? அது ரா பாட்டு. அது 1.5 மாசம் முன்னாடி விட்டுட்டாங்க அந்த பாட்டை. அந்த பாட்டை 1.5 மாசம் முன்னாடி விட்டுட்டாங்க. எதுக்காக விட்டாங்க? வைப். ரெண்டாவது விஜய் சார்து படம் வந்தது. தம்பி கேட்டுங்க நீங்களும். விஜய் சார்து படம் வந்தது. அந்த அவங்க 7வது 6வது நாள்லயே 10வது நாள் வெற்றிகரம் 10வது நாள்னு போஸ்ட் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பாட்டு. அதை மறக்கணும். அந்த படத்தை மறக்கணும். கோட்டு படத்தை மறக்கிறதுக்காக இந்த பாட்டு. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஞானவேல் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஆனால் கொடியை மட்டும் அவ்வளோ தொய்வாக தான் இருக்கும். அவ்வளோ ஸ்பீட்லாம் இருக்காது. ஆனால் நெக்ஸ்ட் இது பண்ணுற படம் வந்து நல்லபடியாக இருக்கும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு தான், கொஞ்சம் லிங்க மாதிரி ஓரளவுக்கு தான். சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. அப்படியே அந்த ஆடியோ லான்ச் அந்த தியேட்டரே அப்படியே அதிர்ந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அனிருத் மியூசிக்னா சூப்பரா இருக்கும். ஸோ படம் வந்து ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் October 10. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. தலைவர்னாலே தலைவர் தான். அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அவர் ஸ்டைல், அவர் நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாமே மாஸ் ஆக்சுவலி. ஸோ இது அவரோட 50 years ஜேர்னி இந்த ஆகஸ்டோட. ஸோ October 10 மூவி வருது, பார்க்கலாம். ஈகர்லி வெயிட்டிங். அஸ் தலைவர் ஃபேன் ஈகர்லி வெயிட்டிங். அது சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ மனசிலாயோ சாங் அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அங்கே என்ன வைப், எவ்வளோ கிளாப்பு விசில் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படி சொல்ல முடியாது. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கும். as a ஃபேனா ஐ அம் எக்ஸ்பெக்டிங் so much. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி தலைவர் வேற லெவல். அமிதாப் பச்சன்லாம் இருக்காரு, நல்லா இருக்கு ப்ரோ. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. தலைவர் படம் அவ்வளோதான். ஆமா, இந்த நாள் பார்த்த படத்துக்கும் இது என்னவா இருக்கும்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்னு சொல்றாங்க. அது என்னன்னு தியேட்டர்ல போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா முன்னாடி ஃபுல் கமர்ஷியல் இல்லாம நல்ல ஸ்டோரியா இருக்கும். அதுவும் இல்லாம இங்க கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. பாட்டு நிறைய வைப்லா போயிருக்கு. ஆமா ப்ரோ. ப்ரோ பாட்டு அனிருத் எப்பயும் போல மாஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. தலைவரோட மாசம் என்னைக்குமே குறையாது. ட்ரைலர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார் படம். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வெற்றி 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 பயங்கரமான வெற்றி. நல்லா இருக்கும். ரஜினி ஃபேன். சின்ன வயசுல இருந்தே ரஜினி ஃபேன். ஆமா, ஓகே. இத 5th ல இருந்தே பண்றது வியர்ப்பான விஷயம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பாத்துறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஜினி சார நேர்ல பாத்துறீங்க. நேர்ல பாத்துறோம். சூப்பர். இத்தனை வருஷமா ஒரு ரசிகையா பார்த்தது இன்னும் அதிகம். ஆமா. அதே மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்ப வைரலா போயிருக்கு. சூப்பரா சார். அந்த பாட்டு எனக்கே வியர்ப்பாகுது. நானே ஆடிடுவேன் அந்த பாட்டுக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும்.